அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தொல்லியல் துறையால 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு அரிய வகை ஒரு பொக்கிஷம். என்ன சொல்ல போனா தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அகழாய்வுல இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம், ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு பொக்கிஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தா தென்காசி அருகே கரிவலம் வந்த நல்லூர், அதன் அருகே உள்ள மலையடிப்பட்டி கிராமம். இந்த கிராமத்துல தான் அந்த ஒரு அரிய வகை ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழர்களுடைய தொன்மையை நிரூபிக்கும் வகையில மீண்டும் இந்த மாதிரி ஒரு அகழாய்வு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய சாதனையாக வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் பார்க்குறாங்க. சரி, இப்ப அந்த அரிய வகை அந்த பிரமிக்க வைக்கும் தென்காசி அருகே அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல முழு விவரமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். தென்காசி அருகே மலையடிப்பட்டி கிராமத்துல வைப்பாறு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த வைப்பாறு ஆற்றின் வலதுகரை பகுதியில இந்த அகழாய்வு நடைபெற்றது. 1930ஆம் ஆண்டு ஆங்கிலேயருடைய ஆட்சியில ஆங்கில அதிகாரிகள் அப்ப தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த இடத்துல ரோமானியருடைய ஒரு நாணயத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்ப சங்க காலத்தோட தொடர்புடையதுங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மதுரையிலிருந்து செங்கோட்டை செல்லும் வழி, அதாவது மேற்கு கடற்கரை சாலை அங்க இருக்கும் அந்த நீர்வழி பாதை, அந்த நீர்வழி பாதையில தான் இந்த மலையடிப்பட்டி கிராமம் அமைஞ்சிருக்கு. அப்ப அதாவது இது ஒரு இந்த பாதை ஒரு வணிக நகரமாக விளங்கியது இந்த மலையடிப்பட்டி. அதாவது சங்க காலத்துல மலையடிப்பட்டி ஒரு வர்த்தகம் வணிகம் இதுல சிறந்து விளங்கி இருக்கு. மலையடிப்பட்டி அந்த கிராமத்துல அகழாய்வு செய்ததுல மக்கள் வாழ்ந்த இடங்களும் ஈம பகுதிகளும் சுமார் ஒரு 16 குழிகள் தோண்டி அகழாய்வு செய்ததுல பல தொல்லியல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அகழாய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தொல்லியல் எச்சங்கள் அந்த பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது குறிப்பா செங்கல், அந்த செங்கல் பாத்தீங்கன்னா கீழடிக்கே சவால் விடுற அளவுக்கு, அதாவது கீழடி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, பெரும்பட்டரைப்புதூர், பூம்புகார், அதாவது காவிரி பூம்பட்டினம், அழகன் குளம், இங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செங்கலோடு இந்த செங்கலும் அந்த அளவு அமைப்பு எல்லாம் ஒத்து போகுது. ஆக இதன் மூலமாக சங்க காலத்தை சேர்ந்த ஊர் தான் இந்த மலையடிப்பட்டி கிராமம். அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத, அதாவது அகழாய்வு வாழ்விடம், அது மக்கள் வாழ்ந்திருப்பாங்களா அந்த பகுதியில் ஆய்வு செஞ்சதுல ஈமத்தாளிகள், தகரம் பூசப்பட்ட வெங்கல பொருட்கள், இரும்பு பொருட்கள், சுடுமண் பொருட்கள், விளையாட்டு கைகள், சுடுமண் பொம்மைகள், கண்ணாடி மணிகள், வட்ட சில்லுகள், சங்கு வளையல்கள், தொங்கட்டான், தக்களி, நுண்கற்கால கருவிகள், இப்படி அரிய வகை பொருட்கள்லாம் அந்த மலையடிப்பட்டி கிராமத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. அதே ஈம பகுதி அவங்க சொல்லுவாங்கல்ல, அதாவது காலத்திருந்த மக்கள் அவங்கள இறந்த பிறகு புதைப்பாங்கல்ல, அதுக்குதான் ஈம பகுதி சொல்லுவாங்க. இரும்பு காலத்தை சேர்ந்த சிவப்பு பூச்சி உடைய பானை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பானையுடைய அந்த தோல் பகுதி, அது வெளிப்பகுதி இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா மயில் உருவம் வரையப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம அந்த பானையை மூடியும் வைத்து மூடி உள்ளார்கள். அது பானைக்கு பக்கத்துல வெளியில மனிதனுடைய பற்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள் இதுவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆக அந்த பகுதி ஈம பகுதிங்கிறது எதை வச்சு உறுதிப்படுத்துறாங்கன்னா, மனித பொருட்களும் கிடைச்சிருக்கு. அந்த பானை இருக்குல்ல, தாழி, அதை வச்சு இங்கதான் ஈம பகுதி மக்கள் இங்கதான் இறந்து புதைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத உதவி செய்யறாங்க. ஆக எல்லாம் சங்க காலத்தை சேர்ந்ததுங்கிறது பல ஆதாரம் இதன் மூலமா உறுதிப்படுத்துறாங்க. சரி, இப்ப நம்ம தலைப்புல சொன்னோம் என்னன்னு, தென்காசி அருகே கரிவலம் வந்த நல்லூர் அருகே மலையடிப்பட்டி கிராமத்துல கிடைத்த அரிய வகை பிரமிக்க வைக்கும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பத்தி அது என்ன பொக்கிஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். மக்கள் வாழ்ந்த இடத்துல பல்வேறு பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கீழடி எல்லாம் மிஞ்சிற அளவுக்கு எல்லாம் கிடைச்சது போனது எல்லாம் சொன்னோம். இப்போ அந்த நான் ஒரு பொக்கிஷன் சொன்னா அது என்னங்கிறது, மலையடிப்பட்டி அந்த அகழாய்வுல அந்த பகுதியில நான் சொல்ற அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னா, 4 அடி நீளமும் 4 அடி அகலமும் கொண்ட செங்கற்களால் கட்டப்பட்ட படி கிணறு, அதாவது 4 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலம் சதுர வடிவுல கிணறு வெட்டப்பட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கிணறை பார்த்தா சங்ககால கட்டிடக்கலையை அவங்களுடைய திறமைய உணர்த்துற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த வடிவுல இந்த செங்கலால ஆன படி கிணறு இந்த மாதிரி இது தமிழ்நாட்டில் உள்ள அகழாய்வு இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல.
கீழடியில் கூட கிடைக்கல. இந்த மலையடிப்பட்டி கிராமத்தில் இந்த இது கிடைச்சிருக்கு. அதனால தமிழ்நாட்டு அகழாய்வில் இது ஒரு மைல்கல். இந்த செங்கல் படிக்கிணறு, இந்த கிணறு தமிழருடைய காலகட்டத்தில் நீர் மேலாண்மையை உணர்த்துற விதமா இருக்கு. கிணற்றில் உள்ள அந்த இறங்கி அந்த கிணற்றுக்கு உள்ளே இறங்குறதுக்கு படிக்கற்கள், அதுவும் செங்கற்களாலே கட்டியிருக்காங்க. அந்த படிக்கல் தேய்மானம் அடைஞ்சிருக்கு. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த தேய்மானத்தை வைத்து அக்காலத்தில் வந்த மக்கள், நம் தமிழர்கள் நீண்ட காலமாக அந்த கிணறை பயன்படுத்தி வந்ததால தான் அந்த தேய்மானம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதிப்படுத்துறாங்க. இந்த படிக்கிணறு அந்த கண்டுபிடிச்சிருக்காங்களா, இது அக்காலகட்டத்தில் நீர்வழியில தான் இருந்திருக்கும். அதாவது ஒரு ஆற்றிலேயோ இல்லை ஏரியிலையோ கட்டியிருப்பாங்க. தண்ணி வந்தபோது அது மூழ்கி இருக்கும். அது இப்போ கோடை காலம் வரும்போது தண்ணி வத்தி போகுதுல்ல, அப்போ வத்தும் பொழுது இந்த கிணறை அந்த தண்ணியெல்லாம் நிரம்பி ஊறி போய் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை குடிநீராக பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது ஆய்வாளருடைய கருத்து. ஆக இன்னும் முழு அளவில் இன்னும் அந்த அகழாய்வு நடைபெறல. 2 மீட்டர் ஆழத்தில் தான் இந்த அகழாய்வு நடந்திருக்கு. மேலும் இன்னும் அந்த அகழாய்வு நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் தீவிரமாக அகழாய்வு செய்யும்போது அந்த கிணற்றுடைய ஆழம் தெரியும். அதன் பிறகு அடுத்த அறிக்கை வரும், அது பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ தமிழர்கள் செங்கற்களாலேயே கிணறு ஒன்று கட்டி குடிநீருக்கு பயன்படுத்திய நீர் மேலாண்மை, அவங்களுடைய கட்டிடக்கலை எல்லாம் சங்க காலம் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இவரெல்லாம் இருந்திருக்காங்கும் போது தமிழர்களாக நமக்கு மிகப்பெரிய பெருமை தான். சரி, இன்னைக்கு தென்காசி அருகே ஒரு பொக்கிஷன்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேற நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.